இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி யோவான் நற்செய்தி 13வது அதிகாரம் 21 38 முடிய. தம் சீடர்களுடன் பந்தி அமர்ந்த இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களுள் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்று திட்டவட்டமாக கூறினார். அதன் பிறகு அடையாளம் கேட்கிறார்கள். எப்படி யாருக்கு கொடுக்கிறேனோ அவன்தான் என்றெல்லாம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார். இயேசுவினுடைய வழிமுறைகள் எப்பொழுதும் திட்டமும் தெளிவுமாக இருக்கிறது. அதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எதையும் அவர் மறைத்து பேசுவதில்லை. மறை இலை காயாக, இலைமறை காயாக ஆண்டவர் இயேசு எதையும் போதிப்பதில்லை. ஓமைகள் சொன்னால் கூட அதற்கு ஒரு விளக்கத்தை கொடுத்து விடுகிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய கட்டளைகள் மிக தெளிவு. யார் என்னை காட்டி கொடுப்பார்கள், யார் என்னை மறுதலிக்கிறார்கள், யார் என்னை பின்பற்றுகிறார்கள், யார் வெளிவேடம் தரித்தவர்கள், யார் எனக்கு எதிரானவர்கள், ஆண்டவர் இயேசுவினுடைய போதனைகள் மிக தெளிவானது. தெளிவாக இயேசுவை பின்பற்றுபவர்கள் செய்ய வேண்டியது என்ன? மறைநூல் நமக்கு கற்றுக் கொடுப்பதை போல தன்னை மறுத்து, சுயநலம் மறுத்து, சிலுவையை சுமந்து கொண்டு பின்பற்ற வேண்டும். காட்டிக் கொடுப்பவர்கள் யார்? இயேசுவை வைக்க வேண்டிய இடத்தில், இயேசுவினுடைய மதிப்பீடுகளை வைக்க வேண்டிய இடத்தில் பணத்தை வைப்பவர்கள், உலக ஆதாயத்தை வைப்பவர்கள். மறுதலிக்கிறவர்கள் யார்? சுயநலம், தன் சுகத்திற்காக, தன் பாதுகாப்பிற்காக உண்மைகளை மறைக்கிறவர்கள். கட்டளையை கடைபிடி. ஆண்டவர் சுருக்கமாக சொல்லுகிறார், கட்டளையை கடைபிடி. பைபிள் நமக்கு சொல்லி கொடுக்கிறது, தெய்வ பயத்துடன் நட. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்வில நான் தெரியாம செஞ்சிட்டேன் என்று சொல்றதெல்லாம் தப்பிக்கிற வேலை, எஸ்கேபிசம். நமக்கு என்ன தெரியாது? கடவுள் இருக்கிறார் என்று நமக்கு தெரியும். இயேசுவினுடைய மதிப்பீடுகள் என்னென்ன என்று நமக்கு தெளிவாக தெரியும். எந்த சூழ்நிலையிலும் இதை செய்தால் இது தவறு, நமக்கு தெளிவாக தெரியும். குழப்பம் ஏதும் இல்லை. நிர்பந்தங்கள் இருக்கலாம். சுயநலம் என்ற போர்வை நம்மேல் திரும்ப திரும்ப நம்மை மூடிக்கொள்ள முயலலாம். ஆதாயத்தை தேடுகின்ற ஆசைகள் எழலாம். ஆனால் இவைகள் தவறு. இயேசுவை விற்பது தவறு, இயேசுவை வெளியேற்றுவது தவறு, மதிப்பீடுகளை உதறி தள்ளுவது தவறு. இயேசுவை பின்பற்றுவது தான் சரி. அதற்கு நம்மை ஒடுக்க வேண்டும். இது தெளிவானது. ஆகவே ஆம் என்றால் ஆம், இல்லை என்றால் இல்லை என்பது மிக தெளிவாக இயேசுவினுடைய அன்பிலே நமக்கு தெரிகிறது. இயேசுவினுடைய அன்பு கட்டளைகளில் நமக்கு தெளிவாகிறது. அதை கடைபிடிக்க வேண்டும். எல்லாம் வல்ல இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய அன்றாட வாழ்க்கை சூழல்களுக்கு ஏற்ப நாங்கள் மாறிவிடாது, எப்பொழுதும் உம்மை இதயத்திலே சுமந்தவர்களாய், உம்மை உதட்டிலே அறிவிக்கின்றவர்களாய், உமக்கு புகழ் பாடி அதில் மகிழ்ந்திருப்பவர்களாய், இவ்வாறு உம்மை மகிமைப்படுத்துபவர்களாய் எல்லா சூழ்நிலைகளிலும் நாங்கள் உறுதியுடன் பயணிக்க எங்களுக்கு துணை புரியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.